அமெரிக்கா மீது மத்திய கிழக்கு நாடுகள் கல்ஃப் கண்ட்ரீஸ் கடும் கோபத்தில் இருப்பதாக அமெரிக்க ஊடகம் ஒன்றில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவோட மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளாகிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கட்டார், குவைத், பஹ்ரைன், இந்த நாடுகள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கின்றன. நிறைய பிஸ்னஸ் டீல்கள் இருக்குது. எப்போவுமே நல்லுறவில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு அமெரிக்கா எடுத்துக்கொண்டு வர சில நடவடிக்கைகள் காரணமாகவும் அதோட இந்த நாடுகள் பாதிக்கப்படுறதாலையும் இப்பொழுது மிகவும் அப்செட்டாக இருக்கின்றார்கள், கோபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே திரைமறைவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டன என்பது சம்பந்தமாக இந்த அமெரிக்க பத்திரிகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். விரிவாக பார்க்கலாம். அதே வேளையில் இந்த காணொலியில் 3 விதமான காணொளிகள் கிடைத்திருக்கின்றன, வீடியோக்கள். இந்த யுத்தத்தினுடைய 3 வெவ்வேறு பரிமாணங்களை காட்டக்கூடிய அந்த காணொளிகள். எனவே அவற்றையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானினுடைய மின்சார வலையமைப்பை தாக்குவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உடனடியாக இதற்கான எதிர்வினை என்னன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஈரான் திருப்பி கட்டார் மீதோ, குவைத் மீதோ, சவுதி அரேபியா மீதோ, யுனைடெட் அரபு எமிரேட் மீதோ தாக்குதல் நடத்தும். ஈரான் அதை வெளிப்படையாகவே சொல்லிட்டது, இங்கே இருக்கக்கூடிய சகல மின் வலையமைப்புகளையும் நாங்கள் தாக்குவோம், எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்குவோம். அதை விட இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் மிக மிக முக்கியமானது நீர் சுத்திகரிப்பு மையங்கள். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடல் நீரை சுத்திகரித்து தான் அங்கெல்லாம் குடிநீர் எடுக்கப்படுகிறது. எனவே நீர் சுத்திகரிப்பு மையம் மிக மிக முக்கியமானது. இப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டால் குடிக்கிறதுக்கு தண்ணியே இருக்காது. எனவே அது கூட இலக்கு வைக்கப்படும் என்று சொல்லி ஈரான் கடுமையாக எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இதனால் இந்த நாடுகள் அமெரிக்கா மீது கடும் கோபத்தில் இருக்கின்றன, அப்செட்டாக இருக்கின்றன என்று சொல்லி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஊடகம், தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதனால ட்ரம்ப் நிர்வாகத்தோடையும் ஈரானோடையும் மறைமுகமான பேச்சுவார்த்தையில் பல தடவை எல்லா நாடுகளும் சேர்ந்து பல தடவை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்களாம். எப்படியாவது இந்த சண்டையை நிறுத்தி இந்த 2 நாடுகளுக்கும் இடையில இணக்கத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே தொடர்ச்சியாக தோல்வியில் முடிவடைவதாக சொல்லப்படுகிறது. எதற்காக தோல்வியில் முடிவடைகின்றன என்பது சம்பந்தமாக நான் பிறகு சொல்றேன். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான கடும் பிரச்சனை இருக்கேக்குள்ள இப்போ எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த நாடுகள் தாங்களாகவே யுத்தத்துக்கு போகல. எந்த ஒரு நாடும், குவைத்தோ, கட்டாரோ, சவுதி அரேபியாவோ எங்குமே யுத்தத்துக்கு போகல, எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் போகல. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துறதால அனாவசியமாக இந்த நாடுகள் தான் பாதிக்கப்பட வேண்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கிழமை ஆயிட்டுது. இந்த 4 கிழமையும் இந்த நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள்ன்றது கொஞ்ச நஞ்ச இழப்புகள் இல்லை. அது கணக்கிட முடியாத இழப்புகள். இன்னும் பல மாதங்கள் செல்லுமாம் இந்த இழப்புகளிலிருந்து மீண்டு வாரத்துக்கு. அதிலே மிக முக்கியமாக இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய மின்சார வலையமைப்பை தாக்க போறோம்னு சொன்னது இந்த நாடுகளுக்கு கடுமையான கோபத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் தகவல் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய இழப்புகள், அதுக்கு பிறகு மின்சார கட்டமைப்பு தாக்கப்பட்டால் அது இன்னும் நிறைய இழப்புகளை கொண்டு வரும். அதனால இந்த நாடுகள் அதை விரும்பல என்று சொல்லப்படுகிறது. எனவே அமெரிக்காவையும் ஈரானையும் எப்படியாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்துடணும் என்றதில் இந்த நாடுகள் கடுமையாக முயற்சி செய்வதாக, திரைமறைவில் கடுமையாக முயற்சி செய்வதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஈரான் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஈரான் முக்கியமாக 3 நிபந்தனைகளை விதிக்கின்றார்களாம். அந்த 3 நிபந்தனைகளும் கடுமையான நிபந்தனைகளாக இருக்கு என்று சொல்லி. முதலாவது நிபந்தனை என்ன சொன்னா, இதுவரைக்கும் இந்த 4 கிழமையிலே ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் அங்கே ஏற்படுத்தப்பட்ட அழிவுகளுக்கும் அவலாத்துக்கும் எங்களுக்கு நஷ்ட ஈடு தரணும் என்று சொல்லி ஈரான் கேட்டிருக்குது. ஏனென்று சொன்னா கொஞ்ச நெஞ்ச கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, நிறைய கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனையோ சொத்தழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்க சவுத் பார்ஸ்லையும் பிறகு தெஹ்ரானினுடைய வடக்கு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எண்ணெய் வயல்கள் எல்லாம் தாக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய நஷ்டம் தானே. எனவே அவலாத்துக்கும் சேர்த்து நஷ்ட ஈடு தரணும் என்றது ஈரானினுடைய முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ அவலாத்துக்கும் சேர்த்து யார் நஷ்ட ஈடு கொடுக்கிறது? அமெரிக்காவா அல்லது இஸ்ரேலா அல்லது இந்த மத்திய கிழக்கு நாடுகளா? யார் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது தானே. இருந்தாலும் ஈரான் ஏன் இப்படியான ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னுக்கு வைக்குதுன்னு சொன்னால்,
ஈரானுக்கு தெரியும் நஷ்டஈடு வந்து இவர்கள் தரப்போறதில்லை. எனவே யுத்தத்தை நிறுத்துறதுக்கு நஷ்டஈடை தூக்கி முன்னுக்கு வச்சா யுத்தம் வந்து தொடர்ந்து நீடிக்கும். அதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்னன்னு சொன்னா, யுத்தத்தை பல மாதங்கள் தொடர்ந்து செய்வதற்கு, அதை நீடித்து செல்வதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது. ஈரான் எந்த வகையிலையும் பலம் இழக்கவில்லை. ஈரான் வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த 4 வார காலத்தில் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு தானே. எத்தனையோ ஈரானிய கொமாண்டர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தானே. ஆனால் அப்படியெல்லாம் கொல்லப்பட்டும் கூட ஈரான் இன்னமும் பலம் இழக்கவில்லை. ஒருவேளை உண்மையிலேயே பலம் இழந்திருந்தா இந்த நாடுகள் மேற்கொள்கிற அந்த சமாதான முயற்சிக்கு ஒத்துக்கொண்டு ஓகே நாங்கள் சமாதானமாக வரோம், இதுக்கு மேலே சண்டை வேண்டாம்னு சொல்லி இறங்கி வந்திருக்கு ஈரான். ஆனால் ஈரான் வந்து இந்த கடுமையான நிபந்தனையை விதிக்கிறதுக்கான காரணமே ஈரான் வந்து தயாராக இருக்கிறது சண்டைக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றதான் இதனுடைய மறைமுகமான செய்தி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே முதலாவது நிபந்தனையை வந்து கடும் நிபந்தனை, நஷ்ட ஈடு தரணும் என்றது. இரண்டாவது நிபந்தனை பார்த்தீங்கன்னு சொன்னா அது எல்லாத்தையும் விட பயங்கரமான நிபந்தனை. அதுவும் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்பில்லை. அமெரிக்கா வந்து மத்திய கிழக்கிலிருந்தே வெளியேறணும். துபாயிலேயோ குவைத்திலேயோ கட்டார்லேயோ அங்கங்க பேஸ் வச்சுக்கிறது, தளங்கள் வச்சுக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணி கொண்டு மூட்டை முடிச்செல்லாம் அள்ளி கட்டி கொண்டு அமெரிக்காவுக்கே போயிடணும். மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஈரான் நிபந்தனை விதிச்சிருக்கு. அமெரிக்கா அதுக்கு ஒத்துக்கொள்ளுமா? அமெரிக்கா இதை செய்யுமா? கடைசி வரைக்கும் இல்லை. எனவே அது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டுதான் ஈரான் இந்த நிபந்தனையை விதிக்குது. ஏனென்று சொன்னால் இவர்கள் இதுக்கு ஒத்து வர மாட்டார்கள், சண்டை தொடரும், எனவே நாங்கள் தாக்கலாம் என்று சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு ஈரான் பின்னணியில் ரெடியாக இருக்குன்ற அர்த்தம். மூன்றாவது நிபந்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாரம், யுத்த நிறுத்தத்துக்கு வாரம், பிரச்சனை இல்லை. ஆனால் இனி ஒரு சந்தர்ப்பத்தில், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ எங்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது. சும்மா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து தாக்குறதும், இடைக்கிட வந்து குண்டுகளை போடுறதும். போன வருஷம் 12 நாள் யுத்தம் நடந்தது. பிறகு பார்த்தா இந்த வருஷம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கைக்குள்ளேயே யுத்தம் ஆரம்பிச்சிட்டுது. இந்த மாதிரி அப்பப்போ வந்து தாக்குதல் நடத்துகிற இந்த வேலையெல்லாம் சரி வராது. இதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு காணணும். இந்த முறை வந்து நாங்கள் இறுதியாக முடிவெடுத்துட்டோம். வாழ்வோ சாவோ, சண்டேண்டா சண்டை, சமாதானம்டா சமாதானம். சும்மா கொஞ்ச நாளைக்கு பேச்சுவார்த்தையை நடத்துறது, பிறகு ஓடி வந்து தலையில் குண்டை போடுறது, பிறகு கூப்பிடுறது வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி. எங்கள்கிட்ட அணுவாயுதம் இல்லை என்று சொன்னாலும் அதையும் நம்புறீங்கள் இல்லை. எங்களுடைய ஏவுகணைகளால் நாங்கள் உங்களை தாக்கவே மாட்டோம் என்று சொல்லி திரும்ப சொன்னாலும் அதையும் நம்புறீங்கள் இல்லை. திரும்ப வந்து குண்டு போட்டு கொண்டிருக்கிறீங்கன்றதான் ஈரானினுடைய நிலைப்பாடு. எனவே இந்த 3 முக்கியமான நிபந்தனைகளையும் முன்வைத்திருக்கிறதாம் ஈரான். அதனால வந்து இந்த சமாதான முயற்சிகள் வந்து குழம்பிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ என்னதான் வெளியில சண்டைகள் நடந்தாலும், என்னதான் கொண்டே மாத்தி குண்டுகளை போட்டாலும், திரைமறைவில் வந்து சமாதானத்தை கொண்டு வரத்துக்கும், பேச்சுவார்த்தைகளை வந்து மீள ஆரம்பிக்கிறதுக்கும், இந்த யுத்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்குமான முயற்சிகள் நடக்குது என்றதான் உண்மை. ஆனால் ஈரான் தான் அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறது என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 3 காணொளிகள். அதில் முதலாவது காணொளி, இந்த காணொளி லெபனானினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான, மிக முக்கியமான பாலம் ஒன்றை இன்று இஸ்ரேல் வந்து தகர்த்திருக்கிறது. அந்த போக்குவரத்துக்களை வந்து தடை செய்வதற்காக இந்த பாலம் வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. கஸ்மியா என்று சொல்லப்படுற இந்த பாலம் வந்து லட்டானி என்று சொல்லப்படுற ஒரு ஆற்றுக்கு மேலே போகிற பாலம். இந்த பாலம் வந்து இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். இது முதலாவது காணொளி. இரண்டாவது காணொளி ஈரானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற காணொளி. அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள். ஈரானில் இருந்து எப்படி ட்ரோன்கள் ஏவப்படுகின்றன என்று சொல்லி. இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரோன்கள் ஏவப்படுற இடங்கள், அந்த ட்ரோன் பேடுகள் எல்லாம் வந்து இந்த புகையால் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. அது வேணுமென்றே மறைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக. இருந்தாலும் அந்த ட்ரோன்கள் வந்து எப்படி ஏவப்படுகின்றன, எவ்வளவு வேகமாக அவை புறப்பட்டு செல்கின்றன என்பதை இந்த ஒரு காணொளி வந்து காட்டுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஈரானிய அரசாங்கம் இந்த ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த வீடியோ வந்து இஸ்ரேலிருந்து வந்திருக்கிறது. இஸ்ரேல் வந்து நேற்று சனிக்கிழமை மாலை ஈரானினுடைய எந்தெந்த பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியது என்பதற்கான ஒரு அனிமேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்தந்த இடங்கள் எல்லாம் தாக்கி அளிக்கப்பட்டதாக. மிக முக்கியமாக நேற்று வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத களஞ்சிய சாலையை தாங்கள் தாக்கியதாகவும், அதிலிருந்து ஏராளமான வெடிப்புகள் வந்ததாகவும், பெரும் தீப்பிழம்பு எழுந்ததாகவும் இஸ்ரேலிய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இந்த 3 காணொளிகளும் இன்று மாலை வெளிவந்த காணொளிகள் ஆகும். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.